அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் எஸ் வி சேகர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார். விளாத்துக்குளத்தில் நடைபெற்ற பாலியல் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்கார கொலைக்கு வந்து தமிழக அரசு பொறுப்பேற்க முடியாது என்று பேட்டி கொடுத்தார். தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கவில்லை என்றால் ஆந்திரா அரசு பொறுப்பேற்குமா, கேரளா அரசு பொறுப்பேற்குமா, கர்நாடக அரசு பொறுப்பேற்குமா, இல்லை மகாராஷ்டிரா அரசு பொறுப்பேற்குமா? அது இல்லைன்னா வந்து இவர்கள் சும்மா ஷூட்டிங் மாடல் ஆட்சி நடத்தி கொண்டு உலகத்திற்கே முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொம்மை முதலமைச்சர் அமெரிக்க அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா, இல்லை ஆப்கானிஸ்தான் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா, ஆஸ்திரேலியா பொறுப்பேற்றுக் கொள்ளுமா? கேவலம் இவருடைய எஸ் வி சேகர் குடியிருக்கும் வீட்டுக்கு வந்து அவருடைய அப்பா வேற வச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கேடுகட்ட திராவிட மாடலுக்கு வந்து எவ்வளவு முட்டுக்கூடணும் ஒரு விவசாயம் போச்சு. சமீபத்தில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி எஸ் வி சேகர் ஞானசேகரன் அவர் திமுகவில் வச்சிருக்கிறதுக்கு வந்து திமுக பொறுப்பேற்கவில்லை என்றால், திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் சீண்டலுக்கு திமுக பொறுப்பேற்கவில்லை என்றால், பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி வீட்டு பணிப்பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு திமுக அரசு பொறுப்பேற்கவில்லை என்றால், சமீபத்தில் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி கரூரில் தனியார் கனிவள கொள்ளையை புகைப்படம் எடுக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி நிபுணர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதுக்கு திமுக அரசு பொறுப்பேற்கவில்லை என்றால், கோவில் காவலர் அஜித்குமாரை அநியாயமாக கொலை செய்து லாக்அப் கொலை செய்த காவல்துறை அந்த கொலைக்கு திமுக அரசு பொறுப்பேற்கவில்லை என்றால், சர்வதேச போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கை திமுக அயலகணி செயலாளராக நியமித்ததற்கு திமுக பொறுப்பேற்கவில்லை என்றால், கிராமந்தோறும் தங்குதடையின்றி பரவி வரும் கஞ்சா கலாச்சாரம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இவை அனைத்திற்குமே திமுக அரசாங்கம் பொறுப்பேற்கவில்லை என்றால், எதற்காக திமுக அரசாங்கம் தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும்? இவர்களுக்கு எதற்கு ஆட்சி? நீங்க வந்து இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்கவில்லை, உங்களுக்கு எதுக்கு ஆட்சி? நீங்க எதுக்கு ஆட்சி இருக்கிறீங்க? அரசியல் பதவி ராஜினாமா பண்ணிட்டு நீங்க போங்க. நன்றி, வணக்கம்.